தொடங்கிடலாம்யா. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது தோழர் ஜீவா அவர்களுடைய கனவுகளோடு தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய கதையான வென்றிலன் என்ற போதும் என்கிற கதை சொல்லியின் வாயிலாக இன்றைக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம். தோழமைகளே, இன்றைய நாள் என்பது நம்முடைய கதை சொல்லலில் 7ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணிக்க இருக்கிறோம். தோழமைகளே, இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லக்கூடிய கதை சொல்லியாக இருக்கக்கூடிய ஆளுமை கவிஞர் ரம்யா நடராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நல்ல எழுத்தாளர், வாசிப்பாளர், பொறியியல் பட்டதாரி, நல்ல நூல்களை தந்தவர். குறிப்பாக புதுச்சேரி ஒரு துளி கவிதை வெளியிட்ட கவிதாயினிகள் கவிதை தொகுப்பு நூலில் திக்குகளின் புதல்விகள் என்ற தலைப்பிலும், சிறுவர்களின் விளையாட்டுகள் பற்றிய கட்டுரை தொகுப்பும், விளையாட்டில் வீட்டில் விளையாடலாம் வாங்க என்கிற புதுச்சேரி ஒரு துளி கவிதை பதிப்பின் வாயிலாகவும் நூல்களை தந்திருக்கக்கூடிய பெருமகனார் ஆவார். புதுச்சேரி கலைமாமணி திரு அகன் என்கிற அமிர்த கணேசன் அவர்களால் தொடங்கப்பெற்ற உலக பெண் கவிஞர்கள் பேரவையின் கவிஞர் ஆவார். அக்குழு நடத்துகிற வல்லினச் சிறகுகள் இதழில் அவருடைய கவிதை படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர் பெற்ற விருதுகள் ஏராளம் ஏராளம். குறிப்பாக வல்லினச் சிறகுகள் வழங்கிய தமிழன்பன் 80 விருது, அனைத்திந்திய மலையாளிகள் சங்கம் மற்றும் ஒரு துளி கவிதை வழங்கிய வைக்கம் முகமது பசீர் ஈரோடு தமிழன்பன் விருது, நம்முடைய புதுச்சேரி சங்கம் நடத்திய கவிதை போட்டியில் மரபு பிரிவில் கவிதையில் வென்றது, திருநெல்வேலி திருக்குறள் பேரவை நடத்திய கவிதை போட்டி என தொடர்ந்து பயணித்திருந்தாலும் நம்முடைய எழுத்தாளர், நல்ல வாசிப்பாளர் கவிஞர் ரம்யா நடராஜன் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் தொடர்ச்சியாக கதை சொல்லி வருகிறார். குறிப்பாக நாம் தொடங்கிய கு அழகிரிசாமி அவருடைய சிறுகதையாக இருக்கட்டும், கி ராஜநாராயணன் அவருடைய சிறுகதையாக இருக்கட்டும், அவை மட்டுமல்லாது நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் திருக்குறள் நிகழ்விலும் அவர் தொடர் பங்களிப்பை செய்து வரக்கூடிய ஆளுமை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார். அம்மா அவர்கள் கதை சொல்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், அவர் இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தின் மீது கொண்டிருக்கிற பற்று, இலக்கியத்தின் மீது இருக்கிற ஆர்வம் இன்றைக்கு ரகுநாதன் அவருடைய கதையான வென்றிலன் என்கிற கதையை சொல்ல வருமாறு இந்த சபையின் சார்பாகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்லல் தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு முதல்ல என்னுடைய பெரும் நன்றி. மறுபடியும் இணையற தோமுசி அவர்கள் புதுமை பித்தன் சிறுகதைகள் பற்றிய தொடர் உரையில இன்றைக்கு வென்றிலன் என்ற போதும் அப்படின்ற கதையை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். தோமுசி ரகுநாதன் அவர்களை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். சிறுகதை, நாவல் எல்லாமே எழுதினவர். முக்கியமாக அவர் சோவியத் இலக்கியங்களை தமிழில் கொண்டு வந்தவர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா கருதுறேன். அது மட்டும் இல்லாம அவருடைய பாரதியினுடைய பாரதி காலமும் கருத்துக்கு தான் அவர் சாகித்ய அகாடமியை வாங்கியிருக்காரு. அப்ப பாரதி மேல அவருக்கு இருந்த பற்று, அது மட்டும் இல்லாம அவர் பாரதியை பத்தி எத்தனை புத்தகங்கள் போட்டிருக்காருன்றது வரிசையா நீண்டிக்கிட்டே போகுது. அந்த மாதிரி ஒரு ஆளுமை. அவருடைய கதையை இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். இந்த கதையோடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, 1975ஆம் ஆண்டு தற்கால தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சன புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் டாக்டர் ரா தண்டாயுதம் அவர்கள். தமிழ் சிறுகதை முன்னோடிகள் அப்படின்ற ஒரு புத்தகம் நூல் வெளியிட்டாரு. அந்த நூலில தமிழ் சிறுகதை முன்னோடிகள் அப்படின்னு நம்ம தோமுசி ஐயாவை எடுக்கும்போது இந்த வென்றிலன் என்ற போதும் இந்த கதையை தான்
அவருடைய திறனாய்வா எடுத்து இதன் மூலமா அவருடைய எப்படி நம்மளுக்கு ஆளுமையா இருக்காரு, அவர் எப்படி முன்னோடியா சிறுகதைக்கு முன்னோடியா அவர் எப்படி விளங்குறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு உயர்ந்த ஒரு சிறுகதை இது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தோமுசி ஐயா வந்து புதுமை பித்தன் ஐயாவினுடைய வாழ்க்கை கதையை எழுதியிருக்காரு. அவருடைய பயணிச்சிருக்காரு. எவ்வளவு நெருக்கமான உறவு அவங்களுக்கு இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். புதுமை பித்தன் ஐயா வந்து அவர்ல முக்கியமா பெருசா பேசப்படுறது வந்து புராணம், முன்னாடி இருந்த காவியங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த கதாநாயகர்கள், கதை மாந்தர்களை வந்து தன்னுடைய கதையில கொண்டு வந்து வேற ஒரு கோணத்துல அந்த கதைய நம்மளுக்கு குடுப்பாரு. இப்படி இருக்கலாமே அப்படின்னு உளவியல் ரீதியாவும் அது இருக்கும். அந்த மாரி அப்படி கதை குடுக்கக்கூடியவர். நம்ம தோமுசி ஐயாவும் அதே மாதிரி ஒரு கதை. ஆ இது வந்து வென்றிலன் என்ற போதும்ன்றது கம்பராமாயண வரி. கம்பராமாயண வரிய போட்டு உள்ள சொல்ற கதை வந்து மகாபாரத கதை. அதுதான் அந்த வென்றிலன் என்ற போதும்ன்றது. இது என்ன வென்றிலன் என்ற போதும் அப்படின்னா, கம்பராமாயணத்துல கம்பன் சொல்றான், வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் யானும் நின்றன் அன்றோ மற்ற ராமன் பேர் நிற்குமாயின். ராவன் இருக்கிற வரைக்கும் என் பேரும் நிற்கும் அப்படின்றான். அந்த கடைசி வரிகள் தான், பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ பொதுமைந்து அன்றோ இன்று உலர் நாளை மால்வர் புகழுக்கு இறுதி உண்டோ அப்படின்னு சொல்றான். மரணம், இறப்பு என்பது யாராலும் தவிர்க்க முடியாதது. இங்க எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது என்னன்னா, ஏற்றம் தாழ்வு, வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது இந்த மரணம் என்பது ஒன்று மட்டும்தான். அந்த மரணம் வந்து எல்லாருக்கும் நிகழும், எல்லாருக்கும் பொதுவானது. அதையும் தாண்டி எப்படி புகழோடு இருப்பது அப்படின்றத நோக்கிதான் ஒரு பயணம் இருக்கும். அதுதான் எல்லா படைப்பாளர்களுடைய பயணமாவும் நான் கருதுறேன். அந்த படைப்பாளர்களுக்கு வந்து சமூகத்தை பத்தி எழுதுறாங்க, சமூகத்தை சீர்திருத்தணும்னு நினைக்கிறாங்க, இப்படி இருக்கேன்னு அங்கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ள ஒரு சின்ன சுயநலம்னு கூட சொல்ல முடியாது, அது தன்னலம்னு சொல்லணும். அதுக்குள்ள இருக்கிற சின்ன தன்னலம் என்னன்னா, மரணமில்லா பெருவாழ்வு. அது எப்படி மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா, இப்ப நம்ம பாரதி நம்ம கூட இல்ல, புதுமை பித்தன் நம்ம கூட இல்ல, தோமுசி ஐயா நம்ம கூட இல்ல. ஆனா இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய எழுத்து மூலமா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் வாழ்வாங்க. பல தலைமுறைகள் நம்ம பாரதிய நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். அவங்க கூட பழகிக்கிட்டே தான் இருக்க போறோம். நம்ம கொள்ளு பேரன்கள் வரைக்கும் நம்ம பாரதி இருந்துகிட்டே தான் இருக்க போறோம். அப்ப அதுதான் அந்த புகழ். ஆஹ் அத வந்து அவன் பாரதி இருந்த காலத்துல அவன் எப்படி இருந்தான்? அவன் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரா? போயட்டா? அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வரும்போது அதுக்கு நம்மளுக்கு பதில் கிடையாது. ஆனா இப்போ பாரதிய புகழாத வாய்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு புகழோட இருந்திருக்காரு அப்படின்னும் போது, எல்லா படைப்பாளர்கள் எழுத்தாளர்ன்றதை தாண்டி எல்லா படைப்பாளர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சமூகத்துக்காக உழைச்சாலும் கடைசியா அவங்க நிக்கிற பாயிண்ட்னா பெருவாழ்வு வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். தான் புகழுக்கு இறுதி உண்டோ அப்படின்னு அந்த கம்பன் சொல்லுவான். இந்த வென்றிலன் என்ற போதும் இந்த கதை வந்து 1946ஆம் ஆண்டு ஐயா எழுதியிருக்காரு. இது வந்து மகாபாரத கதை. இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இத இத நம்மளுக்கு அந்த வென்றிலன் என்ற போதும்ன்ற தலைப்பு பார்க்கும்போதே தெரியும் யார பத்தி பேசுறாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம மகாபாரத கதையில பாண்டவர்கள், கௌரவர்கள் இப்படி அப்படி எல்லா கதைகள் தெரிஞ்சாலும் அதுல ஒரு ஒரு சூரியன் மாதிரி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் தான் கர்ணன் அப்படிங்கிறவன். அவன் தான் உண்மையிலேயே நடு நாயகமா இருக்கிறவன் அவன் மட்டும்தான் இருக்க முடியும். அவன் வெற்றி பெறலதான், உண்மைதான், அவன் வெற்றி பெறல. ஆனா என்னைக்கும் நிலைச்சு நிக்கக்கூடியவன் கர்ணன் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடையது. ஆனா இந்த கதையில கர்ணன் வரவே மாட்டான். அவனை சுத்திதான் எல்லாமே நடக்கும். அந்த வெற்றி தான், அந்த புகழ் தான் இந்த கர்ணனுடைய வெற்றி அப்படிங்கிறது. இப்போ இந்த மகாபாரத கதை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். 18 நாள் குருட்சேத்திர போர் நடக்குது. குருட்சேத்திர போர் நடக்குது. முதல் 10 நாள் பீஷ்மர், அடுத்த 5 நாள் துரோணர், 2 நாள் கர்ணன் போரிடுறான். முதல் நாள் போரின் போது கர்ணன் பக்கம் வெற்றி வருது. 2ஆம் நாள் தான் கர்ணன் வீழ்த்தப்படுறான். முதல் நாள் வெற்றியின் அதாவது 16ஆம் நாள் அன்னைக்கு வந்து பாசறையில தர்மன் இருக்கும் பொழுது, கதை இப்படிதான் ஆரம்பிக்கிறார் தோமுசி ஐயா அவர்கள். தர்மன் வந்து பாசறையில இருக்கும்போது அர்ஜுனன் அவரை பார்க்க உள்ள வரான்.
அப்போ வந்து காண்டிபத்தினுடைய சத்தம் கேட்ட உடனே கர்ணனா வந்துட்டானோ அப்படின்னு ஒரு நிமிஷம் திடுக்கிடுறான் தருமன். கொஞ்சம் பயமும் கலந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கொண்டு போறாரு. அப்போ யார் அது கர்ணனா அப்படின்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா அர்ஜுனன் வந்து நேரா வந்து உட்கார்ந்துட்டு ரொம்ப சாவகாசமா உட்கார்ந்து இருக்கான். நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்கான். தருமனுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவன் வந்து ஆஹ் கர்ணனை கொன்னுட்டியா? கர்ணன் விழுந்தானா அப்படின்னு கேக்குறான். இல்ல விழுந்துருவான்னு இவன் பதில் சொல்றான். இந்த தோல்வியினுடைய அச்சம், இந்த மகாபாரதத்தை க போர் போர் முன்னாடியோ போருக்கு பிறகோ ஒரு குழப்பமான மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கும். அண்ணன் தம்பி சொத்துக்காக அடிச்சுக்கணுமா? தாத்தாவை கொல்லணுமா? நம்மளுக்கு பயிற்றுவித்த ஆசான கொல்லணுமா? அப்படின்ற மாதிரி குழப்பங்களோடயே தான் இந்த கதைகள் நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப தர்மன் வந்து இது வரைக்கும் பீஷ்மர் போயாச்சு, துரோணர் போயாச்சு. இப்போ கர்ணன், அவன் ஒரு வீரன். அவனை வீழ்த்தினாதான் அடுத்த கட்டமே நகரும் அப்படின்னும் போது அவனை வீழ்த்த முடியல அப்படின்ற ஒரு ஆஹ் பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறதுனால அர்ஜுனனை ரொம்ப சாடுறான். நீ ஒரு பேடி, உனக்கு எதுக்கு வில்லு? பெண்கள் கூட பழகுற மாதிரி நினைச்சிட்டியா போர்க்களத்தை? அப்படி இப்படி இவன் பேசுறான். அர்ஜுனனுக்கு ரொம்ப கோவம் வருது. அர்ஜுனன் வந்து திருப்பி பேசிடுறான். நீ அன்னைக்கு சூதாடாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு அவன் பேசுறான். இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியான விஷயங்களை அங்கங்க அவரு தோமுசி ஐயா வந்து சொல்லிக்கிட்டே போவாரு. இப்படி இவங்களுக்குள்ள ஒரு ஆஹ் ஒரு இது ஆரம்பிக்கும் போது, ஒரு உரசல் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றான், உன்னுடைய சொல்ல விட கர்ணனுடைய அம்பு வந்து குளுமையா தான் இருக்கும் போல இருக்கு. நீங்க இப்படி பேசுறியா அண்ணா அப்படின்னு அவன் ரொம்ப அங்கலாய்க்கிறான். தன்னுடைய காண்டிபத்தை கீழே போடும்போது கண்ணன் உள்ள வரான், கிருஷ்ணன் உள்ள வரான். கண்ணன் உள்ள வந்துட்டு நீ எப்படி, நான் சொல்றதான் நீ செய்யணும், நான் உன்னுடைய ஆசான், நீ எடு அப்படின்னு சொல்லும்போது இவனை சமாதானப்படுத்தி அர்ஜுனனை கூட்டிட்டு போறான். ஆனா தருமனுக்கு அந்த அங்கலாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் கர்ணன் மடியல, இன்னும் கர்ணனை எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற கோபம், அந்த வெறி இருந்துகிட்டே இருக்கு. அர்ஜுனனை கூட்டிட்டு கண்ணன் போயிடுறான். இது வந்து முதல் கதையா சொல்றாரு. அடுத்தது வந்து ஆஹ் திரௌபதி. திரௌபதி வந்து இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி மகாபாரதத்தை மாந்தர்களை எடுத்து இங்க வச்சு அவங்களுடைய உளவியல் ரீதியா இப்படி கூட இருந்திருக்கலாமே, இப்படி கூட இருக்கலாமே. ஆஹ் இது நடந்து எந்த காலம்னு இன்னும் கணிக்க முடியல, ரொம்ப காலம் ஆச்சு. ஆனா இப்போ இருக்கிற மனநிலைகளுக்கும், மனிதர்களுடைய மனநிலைக்கும், மனிதர்களுடைய ஆஹ் வாழ்வியல் முறைக்கும் ஏத்த மாதிரி இப்படி கூட இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு புனைவுலதான் இத சொல்றாரு. இந்த 2வது பகுதியில திரௌபதி வந்து அவளே பேசுற மாதிரிதான் கதையை கொண்டு போறாரு. அந்த திரௌபதி வந்து ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்கா. என்ன நடக்குது? சுத்தி போர்க்களம். யார் அடிச்சுக்கிறாங்க, யார் மாண்டு போறாங்க, ஒண்ணும் புரியல. என்ன நடக்கும் இனி அப்படின்னு தெரியல. கண்ணன் நம்ம பக்கம் இருக்கான், வெற்றி நமக்கு தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் எப்படி இது நடக்கும், அடுத்தடுத்து என்னென்ன இழப்புகள் வரும் அப்படிங்கிறது புரியல. அப்போ மேல் மாடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது குந்தி வந்து மகனே அப்படின்னு அலறிக்கிட்டே களத்தை நோக்கி ஓடுறா. அன்னைக்கு வந்து அர்ஜுனனும் கர்ணனும் சண்டை போடுறாங்கன்னு தெரியும். ஒருவேளை அர்ஜுனன் தான் இறந்து போயிட்டாரோ, அதனாலதான் குந்தி வந்து ஓடுறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரௌபதி வேகமா களத்துக்கு இறங்கி வரும்போது அங்கிருந்து தோழி வந்து சொல்றா, நீங்க எதுக்கு களத்துக்கு போறீங்க? அர்ஜுனனுக்கு ஒண்ணும் ஆகல, அர்ஜுனன் வென்றுட்டாரு, கர்ணன் தான் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றா. இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு திரௌபதிக்கு தெரியல. காரணம், அவ யோசிக்கும் போதே என்ன யோசிக்கிறா, ஒரு பக்கம் கர்ணன் என் காதலன், இன்னொரு பக்கம் அர்ஜுனன் என் கணவன் அப்படின்னு யோசிக்கிறதா தோமுசி ஐயா கொண்டு போறாரு. உண்மையிலேயே கர்ணன் ஒரு மாவீரன். அவனை வந்து நேசிக்காம இருக்க முடியாதுங்கிறது உண்மை. இந்த அழகான சின்ன சின்ன உளவியல் ரீதியான விஷயங்கள்ல கொண்டு போற அந்த சிந்தனைக்காகவே தான் இவரை வந்து ஒரு புதுமை சிந்தனையில அவருக்கு கொண்டு வந்த கதைகள் தான் ரொம்ப அதிகமா பேசப்படுறது. இவரும் புதுமை பித்தன் 2 பேரும் அந்த புதுமையான சிந்தனைகள் வேற்று பார்வையில பார்க்கப்படுறதுனால்தான் அவங்களை இன்னும் பெருசா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இவங்க வந்து இவ வந்து அப்படி யோசிக்கும் போது கர்ணன் இருந்துட்டாரா அப்படிங்கறத ஏத்துக்க முடியல. அவ வந்து என்ன அழுத்தத்துல இருந்தாலும் அந்த அழுத்தத்தை வெளியிட்டு பீரிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே அர்ஜுனனுக்கு தான் நீன்னு சொல்லி சொல்லி அப்பா வளர்க்குறாரு. அர்ஜுனனுக்கு தான் நம்ம இருக்கோம், அர்ஜுனன் தான் நமக்கு எல்லாம்,
நம்ம அர்ஜுனனை தான் மணக்க போறோம் அப்படின்ற ஆசையோடயே அவ இருக்கும்போது அந்த அரக்கு மாளிகையில பாண்டவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்த உடனே அர்ஜுனனும் இறந்து போயிட்டான், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு தனிமை வந்துடுது. தனிமையில அவ தவிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது திரௌபதி நினைக்கிறா, சரி அடுத்து என்ன அப்படின்னு நம்ம போலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சுயம்வரத்திலயும் யாரு அந்த வில்ல எடுத்து நான் ஏத்தி அந்த இலக்க அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திரௌபதி அப்படின்னு சொன்ன உடனே திரௌபதிக்கு இன்னும் ஒரு व्यசனம் வருது. இது யார் பண்ண போறாங்க? பண்ணக்கூடிய அர்ஜுனனே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் கர்ணனை பத்தி பேச்சு வருது. அர்ஜுனனுக்கு அடுத்தபடியா நல்ல வில்லாளன் கர்ணன் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ஒரு சின்ன ஆசை வருது. ஒருவேளை கர்ணன் நமக்கு கிடைப்பானோ அப்படின்ற ஒரு ஆசை வருதா சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த சுயம்வர மண்டபத்துல கர்ணன் வரான். நான் ஏத்துறான். ஆனா அவனுக்கு இலக்கு அடிக்க முடியல. இலக்கு அடிக்க முடியல. அந்த இலக்கு அவன் நான் ஏத்திட்டான்ற வரைக்கும் இவளுக்கு ஒரு அடுத்து இவனதான் மாலையிட போறோன்ற ஒரு ஆசை இருக்கு. இலக்க அடிக்க முடியாம அவன் தோல்வி அடையும் போது இவளும் தோத்து போயிடுறா. அதுக்கு பிறகு அந்தணனா வந்த அர்ஜுனன் வந்து அடிச்சு அவனுக்கு மாலையிட்டுறாங்க. மாலையிடுறா திரௌபதி. அப்போ கர்ணனை திரும்பி பார்த்தா கர்ணன் அங்க இல்ல. அதுக்கப்புறம் இவ வீட்டுக்கு வரும்போது குந்தி வந்து ஐவரும் பங்கு போட்டுக் கொள்ளுங்கள்னு சொல்லிடுறா. அதனால இப்ப ஐவருக்கு மனைவி ஆயிட்டா. இங்க ஒரு அழகான இடம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்த தான் அந்த சிறுகதை முன்னோடிகள்ன்ற புத்தகத்துல எடுத்து கையாண்டு சொல்றாரு. எப்படி ஒரு பெண்ணினுடைய மனநிலைய இப்படி எப்படி யோசிச்சாரு அவரு? அப்படிங்கிறதுதான் இங்க விஷயமா சொல்றாங்க. எப்படின்னா, திரௌபதி யோசிக்கிறா, தர்மன் ஐவருக்கு மனைவி. தர்மன் வந்து ஒரு ஞானி. அவர் வந்து ஒரு ரிஷி மாதிரி. அவர் பள்ளி அறையிலேயே இருந்தா கூட, அவர் வந்து தர்ம சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ரிஷி அவரு. அர்ஜுனன்றவன் வந்து ரொமான்டிக் பாய் தான். சாக்லேட் பாய்ன்னுவாங்கல்ல அந்த மாரி. ஆனா, அவனுக்கு வந்து நெறைய காதலிகள்ல நானும் ஒருத்தி. சுபத்திரையும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான் அவனுக்கு. பீமன் வந்து எதுக்குமே வராதவன். அவனுக்கு இடும்பி தான் லாய்க்கு. நகுலன், சகாதேவன் 2 பேருக்குமே வந்து சின்ன குழந்தைகள். ஒரு ஒரு அண்ணனுடைய மனைவி. மதனின்னு சொல்றாங்க இல்லையா? மதனி கிட்ட ஒரு அணைப்புல வளரக்கூடிய கொழுந்தன்கள் மாரி தான் இருக்கானுங்க. இவங்கள நான் கணவனாவே பார்க்க முடியலையே! அப்படிங்கிற மாரி இவளுடைய மனநிலை இருக்கு. அதனாலேயே தனக்கு மனசுல வந்து கர்ணன் நிலை பெற்று இருக்கான். வரான். திருப்பி அவளுடைய மனசுல அந்த கர்ணன் வரான். அப்படின்ற மாரி கொண்டு போறாரு. அப்ப அந்த கர்ணன் இறந்து போயிட்டான்றது வந்து இவளால தாங்கிக்க முடியல. என்ன பண்றதுன்னு புரியல. இவ அழுதுகிட்டே இருக்கா. அப்ப வந்து அவரு சொல்றாரு, "ஒட்டிக்கொண்டிருந்த வாழ்க்கை கனவும் இன்றோடு உதிர்ந்தது" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. "ஒட்டிக்கொண்டிருந்த வாழ்க்கை கனவும் இன்றோடு உதிர்ந்தது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் உள்ள வரான். அர்ஜுனன் உள்ள வந்தோனே, அவன் ஒரு ஒரு இவ்ளோ நாள் இருந்தது வந்து கர்ணனை வெற்றி பெறணும் அப்படிங்கிறது. கர்ணன வீழ்த்தியாச்சு. ஆனா, அந்த அர்ஜுனனுக்கு வந்து அந்த வீழ்த்தின அந்த வெற்றி களிப்பு எதுவுமே இல்ல. சந்தோஷம் இல்ல. குதூகலம் இல்ல. எதுவுமே இல்ல. ஒரு மாதிரி வரான். என்ன இப்படி வரானே அப்படின்னு பார்க்கும்போது, அவன் சொல்றான், "நான் கர்ணன வீழ்த்திட்டேன் தான். ஆனா கர்ணன் என்னுடைய அண்ணன்." அப்படின்னு சொன்ன உடனே திரௌபதிக்கு என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னும்போது அந்த பழைய கதைகள்லாம் சொல்றா. குந்தி வந்து எப்படி சூரியன் கிட்ட இருந்து சூரிய புத்திரனா வந்தான். அவனை எப்படி அனுப்பிட்டா. அவன் தான் என் அண்ணன். என் அண்ணன் தெரிஞ்ச அப்புறம் இன்னும் எனக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலன்னு அவனும் ஆஹ் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு போயிடுறான். அப்பயும் திரௌபதிக்கு தோன்றும் ஒரு விரக்கடை வித்தியாசத்துலதான் நம்ம கர்ணனை இழந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி திரௌபதி யோசிக்கிறா. இது ஒரு பகுதி. அடுத்த பகுதியில வந்து தருமன் யோசிக்கிறதா சொல்றாரு. தருமன் வந்து இன்னைக்கு எப்படியாவது நம்ம அர்ஜுனன் கர்ணனை வீழ்த்திடுவான் அப்படின்னு அவர் பாசறையில இருக்காரு. என்ன இருந்தாலும் அர்ஜுனனை நம்ம பேடின்னு சொல்லிருக்க கூடாது. தப்பான சொல்லிட்டோம். அவன் எவ்வளவு பெரிய வீரன். அவன அப்படி நம்ம பேசியிருக்க கூடாது. உரிமை எடுத்து பேசியிருக்க கூடாது. நம்மளுடைய அழுத்தத்தை அவன் மேல காமிச்சிருக்க கூடாது. நம்ம கிட்ட ஆசி வாங்க தானே வந்தான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப போர்க்களத்துல சத்தம் கேக்குது. பாஞ்சஜன்யம் கண்ணனுடைய சங்கத்வனி கேக்குது. அத கேட்ட உடனே தருமனுக்கு புரியுது. கர்ணன் விழுந்துட்டான். அர்ஜுனன் ஜெயிச்சுட்டான்னு தெரியுது. சரின்னு இவன் களத்துக்கு வரான். இவன் வர சமயத்துல ஒரு அம்மா வந்து அலறிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மகனே மகனே மகனேன்னு அடிச்சிட்டு வந்து கர்ணனை தூக்கி மடி மேல போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அவனும் வந்துட்டியாமான்னு கேட்டுட்டு இருக்கான்.
இத பாக்குறாங்க. யார் அந்த பெண்மணி அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா குந்தி. என்ன குந்தி எதுக்கு கர்ணனை புடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான்னும் போது உண்மைகள் தெரிய வருது. தெரிய வரும்போது தர்மன் அலறான். ஐயோ! என் அண்ணன தான் கொன்னுட்டனா? எனக்கு அண்ணன் ஆச்சே! என் அண்ணன் தெரிஞ்சிருந்தா நான் ராஜ்யத்த குடுத்துட்டு நிம்மதியா இருந்திருப்பேனே! இந்த பாரதமே இருந்திருக்காதே! ஏன் அண்ணனா? அப்படின்னு கதி கலங்குறான். அப்ப வந்து கர்ணன் சொல்றான், இ கர்ணனும் கண்ணன் சொல்றான், "கர்ணனோட கதை இதோட முடிஞ்சிருச்சுப்பா" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கண்ணன் சொல்றதா ஒரு விஷயம் சொல்றாரு. அத நான் பிறகு வரேன். அடுத்தது அர்ஜுனன். அர்ஜுனனுடைய மனநிலைய சொல்றாரு. அர்ஜுனன் வந்து ஆரம்பத்திலிருந்தே கர்ணன ஒரு எதிரியாவே தான் அர்ஜுனனும், ஆம் க கர்ணனும் இந்த அக்னி நட்சத்திரத்துல வர அந்த மாரி 2 பேரும் 2 துருவங்கள். அவங்க எப்ப சந்திச்சிட்டாலும் அங்க ஒரு அ தெறிப்பு ஒரு உரசல் தான் இருக்குமே தவிர 2 பேரும் சுமூகமா இருக்க மாட்டாங்க. எதிலயும் போட்டி இருக்கும். 2 பேரும் சிறந்த வில்லாளி. இவனுக்கு அவன் சளைச்சவன் இல்ல, அவனுக்கு இவன் சளைச்சவன் இல்ல அப்படின்ற மாரி ஒரு சமமான வில்லாளிகள், ரொம்ப வீரர்கள். எப்பவுமே நான் அவன எதிரியா பார்த்துட்டேன். அவன அண்ணனா பார்த்திருக்கணுமே! அவன் என் அண்ணனாச்சே! அண்ணன கொன்னுட்டேன், துரோணர கொன்னுட்டேன், பீஷ்மன கொன்னுட்டேன். எல்லாரையும் கொன்னுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆனாலும் இந்த கர்ணன்றது வந்து எனக்கு சரிசமமான வீரனாச்சே! அப்படின்னு இவன் கலங்குறான். அப்பயும் ஒரு விஷயம் யோசிக்கிறான். கர்ணனுடைய வெற்றின்றது என் வெற்றியா ஆக்கப்பட்டது. அது என் வெற்றியே கிடையாது. வெற்றி ஆக்கப்பட்டது. கர்ணனுக்கு ஒரு சாபம் இருந்தது. இந்திரன் வந்து கவச குண்டலத்த எடுத்துட்டு போனான். கண்ணன் வந்து அவனுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் நல்ல கர்ம வினைகள் எல்லாத்தையும் தானம் வாங்கிட்டான். சாகும் தருவாயிலும் தன்னுடைய தானத்தை விடாம தானம் பண்ணி, இதனால தான் அவன் விழுந்தான். அதனால தான் நான் வெற்றி பெற்றேன். அப்ப கர்ணனுடைய வெற்றி தான் எனக்கு வந்து சேர்ந்திருக்கே தவிர, நான் அவன வென்றுட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப கவலைப்படுறான். ஒரு வீரனுக்கு வந்து ஆ தனக்கு சமமான வீரன் இருக்கும்போது தான் அது வாழ்க்கையே இனிக்கும். அதாவது எதிரியே இல்லாம வாழ்க்கை முழுக்க அப்படியே இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி தொடர்ந்து இனிப்பே சாப்பிட்டுட்டு இருந்தா கொஞ்சம் இதுவாயிடும் இல்லையா? திகட்டிடும் இல்லையா? அந்த மாரி ஒரு சமமான எதிரி இருக்கும்போது, அந்த போட்டி இருக்கும்போது வாழ்க்கை அழகா போய்க்கிட்டே இருக்கும். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து இருந்த குழப்பங்கள்லாம் தாண்டி, நமக்கு சமமான கர்ணன நம்ம வீழ்த்திட்டோமே! விழுந்துட்டானே! வீழ்த்திட்டோமே கூட இல்ல. விழுந்துட்டானே! இனி அவன் இல்லையே! அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கலோட இருக்கான். எல்லா பாரத போர் முடிஞ்சு, அங்க வந்து ரத்த ஆறுகள்லாம் நின்னு, எல்லா இடமும் சரியாயிட்ட பிறகு, தருமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அங்க ஒரு இடம் சொல்றாரு. அந்த எந்த போர்க்களத்துல கர்ணனுடைய கால பிடிச்சுக்கிட்டு அண்ணா, அண்ணான்னு கதறியும்போது, எந்த கிரீடம் கீழ விழுந்துச்சோ, அந்த கிரீடம் தான் இப்ப அவன் மணிமுடியில ஏறுது. அப்படின்னு ஒரு ஒரு இடம் சொல்றாரு. அந்த இடத்துல வந்து அர்ஜுனன் வரான். எல்லாரும் வராங்க. எல்லாரும் புகழறாங்க, ஆசி பெறுறாங்க. அப்ப அர்ஜுனன் வரான். அர்ஜுனன் வந்துட்டு, என்ன அர்ஜுனா ஒரு மாதிரி இருக்க, உனக்கு ஆனந்தம் இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், தர்மன் கிட்ட சொல்றான், "அண்ணா உனக்கு வந்து அவன் ஒரு அண்ணன், ஒரு தமையன். உனக்கு அவன் இல்லாட்டியும் மீதி 4 பேர் இருக்காங்க. குந்திக்கு 6ல ஒருத்தன் அவன். அது இல்லனாலும் 5 புள்ள இருக்கான். ஆனா எனக்கு என் சமமான வீரன் அவன் ஒருத்தன் தான். அவன் இல்லன்னா நானே இல்ல. அ க வில்லுக்கு விஜயன்ற சொல்லுக்கே அர்த்தம் இல்ல. கர்ணன் இல்லன்னா விஜயன் இல்ல. கர்ணன் இல்லன்னா என்னுடைய அ வீரத்துக்கு ஒரு ஒரு அடையாளமே கிடையாது. என் வீரத்தின் அடையாளமே கர்ணன் தான். அப்படின்னு சொல்லிட்டு, இனி கர்ணன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வில்லுக்கு என்ன வேலைன்னு தூக்கி எறியறான் வில்ல. அ இத காண்டீபத்த தூக்கி எறியறான். இத பார்த்து அவனுக்கு நான் என்னுடைய காண்டீபத்த நான் உன்கிட்ட குடுத்துடுறேன். எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு குடுக்குறாங்க இல்லையா? நான் காண்டீபத்த குடுத்துடுறேன். இனிமே இதுக்கு வேலையே இல்ல. என் கர்ணனே இல்ல. எனக்கு தகுந்த வீரன், எனக்கு போரிட தகுந்த வீரனே இல்ல. அதனால குடுத்துடுறேன்னும்போது, இதுக்கு எப்படியும் வேலை இல்லடான்னு தருமன் தூக்கி போட்டுடுறான். இப்படிதான் அந்த கதை முடிக்கிறாரு. அந்த கண்ணன் விஷயத்துக்கு வரேன். அந்த கண்ணன் வந்து அ அங்க அவரு கண்ணன் சொல்றதா தொமுசி ஐயா சொல்றது அத நான் படிக்கலான்னு நெனைக்கிறேன். ஆ கதை முடிந்தது. யார் கதை? மகாபாரதம் என் கதை. கண்ணன் சொல்றான். மகாபாரதம் என் கதை. கௌரவ, பாண்டவ மரப்பாச்சிகளுக்கு நான் தான் சூத்திரக்காரன். அவர்களை நான் தான் ஆட்டம் கண்டேன். நானும் ஆடினேன். என் மன விகாசத்தின் பரந்த வெளிதான் குருட்சேத்திரம். அதில் இரு சக்திகள் மோதின.
அதற்கு பாரத வம்சம் எல்லாம் கருவிகள். கர்ணன் மத்திய பாத்திரம். குந்தியின் பாவம். இந்த இடம்தான் தோமுசி ஐயாவினுடைய அருமையான ஒரு இடம். அவர் இந்த கதையை அணுகுன விதம் இந்த ஒரு பத்தியில இருக்கு. குந்தியின் பாவம். குந்தி ஒரு பாவம். திரௌபதியின் காதல், அர்ஜுனனின் கர்வம், தருமனின் மடமை, துரியனின் கயமை எல்லாம் கர்ணனின் மரணத்தோடு மாய வேண்டியவைதான் அப்படின்னு கண்ணன் நினைக்கிறான். உண்மையில அதை யோசிக்கும் போது, கர்ணனை பத்தி யோசிக்கும் போது, குந்தியினுடைய பாவம் தான், கரெக்ட் தான். அர்ஜுனனுடைய கர்வம், தருமனுடைய மடமை, துரியனின் கயமை, இது எல்லாமே சேர்ந்து கர்ணனோட அப்படியே எல்லாம் அடங்கி போயிடுது அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாரு. இதுல என்ன பெரிய விஷயம் என்னன்னா, இந்த கதை மாந்தர்களுடைய மனப்போக்க வித்தியாசமா, விஷயம் ஒண்ணுதான், கர்ணன் இறந்துட்டான். யார் அந்த கர்ணன் அப்படின்னா, அவன் இல்லாத போதும் அவன் பேசப்படுகிறான். அந்த இடத்துல அவன் இல்ல, அந்த அந்த இதுலயும் போயிடுறான், போர்லயும் போயிடுறான். ஆனாலும் அவன் எப்படி பேசப்படுகிறான்? அவனை சுத்தி 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 எல்லா மாந்தர்களும் அவனை சுத்தி எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் கர்ணனுடைய உண்மையான புகழ் நிலைமை. அவன் வெற்றி பெற்றிருந்தா கூட அவனோட புகழ் நிலைச்சிருக்குமான்னு தெரியல. அந்த மகாபாரத போர்ல எத்தனையோ அரசர்கள் இருந்தாங்க, எத்தனையோ பேர் போரிட்டாங்க, எத்தனையோ பேர் பாண்டவர்கள் பக்கம் இருந்து வென்றார்கள். அவங்க எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது. ஆனா கர்ணன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல கர்ணன்னு பேர் வச்சுக்கிறவங்க இருக்காங்க. கர்ணன்னு ரொம்ப ஆசையா இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் கர்ணனை காதலிப்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு புகழ் பெற்றவன் கர்ணன். இதுதான் அவர் வென்றிலன் என்ற போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம குறள்ல கூட ஒரு குறள் உண்டு இல்லையா? ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில். அந்த புகழை தாண்டி எதுவுமே இந்த உலகத்துல நிலையாக நிற்பதே கிடையாது அப்படின்னு நம்ம வள்ளுவன் சொல்ற மாதிரி, ஒருத்தனுடைய புகழ் மட்டும்தான் உலகத்துல நிலையா நிற்கும், மத்தது எல்லாமே மறைந்து போகும் அப்படிங்கிறது. இது ஒரு ஒரு லைனா ஒரு வரியா நம்ம இந்த கதையில இருந்து எடுத்துக்கிட்டாலும், தோமுசி ஐயாவினுடைய பார்வை, இது புனைவு கதை, புனைவுல வச்சு எழுதிக்கிட்டே வராரு. ஆனா இது கதை சொல்ற விதம், அதாவது கர்ணன் இறந்தான் அப்படிங்கறத அப்படியே கொண்டு போகாம, கர்ணன் இறந்துட்டான் அப்படின்ற கர்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நடுவுல வச்சு, அத எப்படி திரௌபதி எப்படி பாக்குறா, குந்தி எப்படி பாக்குறா, தருமன் எப்படி பாக்குறான், கண்ணன் எப்படி பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி சுத்தி ஒரு கதை அமைப்பு வச்சிருப்பாரு. இதுவே அந்த போர்ல ஒரு வியூகம் தொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கதையே அப்படி ஒரு வியூகம் அமைச்ச மாதிரி ஒரு அற்புதமான கதை வடிவமைப்பு இது. அதுவும் இல்லாம அந்த ஒரு கதாபாத்திரமும் அதனுடைய உளவியல் ரீதியான தற்கால உளவியல்னு வச்சுக்கலாம். அந்த உளவியல் ரீதியா அதை அணுகி சில நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருப்பாரு. இப்படி ஒரு அற்புதமான கதை இது. அத வென்றிலன் என்ற போதும் முதல் தலைப்பு பார்க்கும் போதே கர்ணன் புரிஞ்சுது. உள்ள ராமாயணம் வருமோன்னு பார்த்தா மகாபாரதம் வந்தது. மகாபாரதம்னா கண்டிப்பா கர்ணனாதான் இருக்கும்னு தோணுச்சு. ஆனா இதை கொண்டு போன விதம் ரொம்ப அழகா இருந்தது தோமுசையாது. அதனாலதான் இந்த சிறுகதைய திறனாய்வு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த கதையை சொல்றதுக்கு வாய்ப்பளிச்ச தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் நன்றி. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கதை சொல்லலில் நீங்கள் ஒரு வியூகம் வகுத்து கொண்டு கதை சொன்ன பாங்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல எப்படி சொல்றது, கதை ஒரு உயிரோட்டமாக இருந்தது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, கதை உயிரோட்டமாக இருந்தது. ஏன்னா கதை சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் ஈஸியா கதை சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. படைப்பாளி தான் சொல்ல நினைத்ததை அல்லது தான் சொல்லவிருந்ததை அல்லது இந்த வாசிப்பாளன் அல்லது இந்த சமூகம் உணர விரும்பியதை கதை சொல்லுகின்ற பொழுது உணர்த்துவது என்பது மிகவும் கடினமான செயல். நீங்க முன்னாடி சொன்ன அழகு செம்மையா கதையா இருக்கட்டும், கீராவுடைய கதையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு உயிர்ப்பு இருந்தது. இன்றைய தினம் உங்களுடைய கதை
இன்னமும் அது எப்படி சரியா சொல்றதுன்னா, கண்ண மூடிட்டு உங்களோட கதைய கேட்டோம்னா, நமக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் நிகழ்ச்சி நடக்கிறது மாரியான ஒரு பிம்பத்தை, வடிவத்தை அ எங்கள் மனதில் உள்வாங்க வைத்திருக்கிறீர்கள். உண்மையிலே மிகச்சிறந்த கதை சொல்லியாக நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள், வென்றிருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறது தோழமைக்கு. நீங்கள் தொடர்ந்து அன்பான வேண்டுகோள், நீங்கள் தொடர்ந்து எங்களோடு ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஒதுக்கி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். வேலைப்பளு, நேர மேலாண்மை, நெருக்கடி இவையெல்லாம் இருக்கும். இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்று கேட்டால் இதுல அ வ உங்க மாரி அந்த 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 போக்கு, அந்த சிந்தனை உள்ளவங்க, விமர்சனம், இந்த சிந்தனைலாம் இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்து கதை சொல்லுபவர்களுக்கு உங்களுடைய சொற்கள் அது மிக ஒரு ஊக்கமூட்டியாக இருக்கும் என்கிற அன்பு வேண்டுகோளோடு, உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய அ கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இந்த குழுவினுடைய அர அ எப்படி சொல்றது? ஒரு ஆணி வேராக இருக்கக்கூடிய ஐயா தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா பேராசிரியரே? கேட்குது, கேட்குது. ஆ, இன்றைக்கு தோமுசியின் வெண்டிலன் என்ற போதும் இந்த கதைய கவிஞர் ரம்யா நடராஜன் அவர்கள் சொன்னார். இந்த கதையை இந்த அளவுக்கு அருமையாக இவரை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க முடியாது. ரொம்ப அருமை. ரொம்ப மெய்மறந்து கேட்டேன். முதல்ல முன்னுரையிலேயே பல அரிய செய்திகளை சொன்னார். பிறகு வெண்டிலன் என்ற போதும் என்ற பாடல் முழுவதையும் சொன்னது முத்தாய்ப்பாக இருந்தது. இவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துச்சு. பிறகு அவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டேன். காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணை பற்றி பெண்ணை சொல்லும் போது அந்த கருத்தை ஏத்துக்கிடத்தானே செய்யணும். அம்மா அமிர்த கணேசன் சார் எனக்கு நல்லா தெரியும். வல்லின சிறகுகள் புத்தகம் தெரியும். பெண்கள் மெல்லினம் தான் அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க. நான் அதை ஏற்றிக்கொண்டேன். பெண்களை பற்றி பெண்களை சொல்லும் போது அதை ஏற்றிக்கிடத்தான் செய்யணும். இந்த கதை தோமூசிய ரொம்ப மனசை தாக்கியிருக்கு. மனசை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குது. அதனாலதான் இந்த கதையை இவர் உத்தியிலேயே கையாண்டிருக்கிறார். இவர் உத்தியிலேயே கையாண்டு இந்த கதையை நிறைவு செய்திருக்கிறார். எனக்கு சில மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டா சகுனியை விட ரொம்ப மோசமானவன் கண்ணன். இப்ப பாருங்க, நான் சொல்லுது அதுக்கு திரௌபதியின் துயில் எறியும் போது கண்ணன் சேலையை கொடுக்கிறாராம். அப்போ சகுனியோட சூதாடும் போது அந்த இதை தடுத்து தர்மர் வெற்றி கொள்ள முடிய செஞ்சிருக்கலாம். இல்ல, கதையை எப்படியோ போக்குறதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க வச்சுக்கலாம். அங்க ஆனா இது பிறகு சொந்தக்காரங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாகுறது மாதிரி இதுக்கு சூழ்ச்சி செய்திருக்கிறான். சகுனியை விட மோசமான சூழ்ச்சிக்காரன் கண்ணன். இது கண்ணதாசனும் பாடல்ல வச்சிருக்கிறார். செஞ்சோற்று கடன் தீர்க்க வஞ்சத்தில் வீழ்ந்தனடா கர்ணன், ஆனால் வஞ்சகன் கண்ணனடா அப்படின்பாரு கண்ணதாசன். வஞ்சகன் கண்ணனடா, அது ஒத்துக்கிடுவாரு. அப்படி வஞ்சகனுடைய பெயரை வச்சு அவர் ஏன் கண்ணதாசன் வச்சாருன்னு எனக்கு ரொம்ப புரியாத புதிராக இருக்கிறது. ஒரு கவிதாசன் வச்சுக்கலாம், கண்ணதாசன் வச்சுக்கிட்டாரு. என்னமோ அது ஒரு இது. மிக அருமையான கதை, அருமையாக சொன்னார். ஒரே ஒரு இதுதான், நான் படித்த அளவு, எனக்கு தெரிந்த அளவு ஒண்ணே ஒண்ணு, அந்த பஞ்ச பாண்டவர்களும் அவளுக்கு திரௌபதியின் கணவர்கள்னு சொன்னாலும் அது உண்மையில் அப்படி நடைபெற்றதாக அவர் கதையில சொல்ல மாட்டாங்க. ஆனா அவள் ஒரு முறை இந்த பஞ்ச பாண்டவரை தவிர்த்து 6வதாக கண்ணனைத்தான் விரும்புகிறாள் என்று ஒரு இடத்துல வரும். ஆனால் கர்ணனை விரும்பினாள்னு இவங்க சொன்னாங்க. எனக்கு அது ஒரு சின்ன ஐயப்பாடு. கண்ணனைத்தான் விரும்பியதாக ஒரு இடத்தில் சொல்லுவாள். ஐயா மன்னிக்கணும், குறுக்கீடுங்க மன்னிக்கணும். திரௌபதி கடைசியில் உங்களுக்கு நேரம் கொடுப்பாங்கம்மா.
அப்ப சொல்லுங்க என்ன. சரிங்க ஐயா, ஆ, சரிங்க. அம்மாவுக்கு ஆ, ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கான நேரம் எல்லாம் குறிச்சு வச்சுக்கங்க. நிறைவு பகுதியில நீங்க சொல்லுங்க. நன்றி. சரிங்க ஐயா. ஆமா. ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீர்கள். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி உண்மையிலே இத சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஐயா அதை தெளிவா சொல்லிட்டாங்க. ஒருங்கிணைப்பாளர் ஐயாவும் சொல்லிட்டாங்க. கஷ்டமான ஒரு சொல்ற விதம் வந்து கஷ்டம். ஆனா ஒரு ஆர்வமான ஒரு கதை. அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படி குளறுபடி பண்ணாம அழகா அதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்க குரல் நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு, நான் சின்ன வயசுல இந்த எங்க ஊர் திரௌபதி அம்மன் கோயில்ல 48 நாள் பாரத கதை நடக்கும். எங்க அம்மா அழைச்சிட்டு போவாங்க, அது கேட்டிருக்கேன். அந்த ஞாபகமும் கர்ணன் படத்தோட அந்த நிகழ்வுகளும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஐயா சொன்னாரு இந்த மாதிரி சூழ்ச்சிக்காரன் கண்ணன். உண்மைதான். அவர் ஒரு குறிப்பிட்ட அதை மட்டும் ஐயா சொன்னாங்க, அந்த சூதாட்டத்துல ஏன் கண்ணன் வந்து காப்பாத்தலன்னு. நாங்க எங்க ஊர் பாரதத்துல நான் சின்ன வயசுல கேட்ட விஷயங்க. சூதாடுறதுக்கு துரியோதனனும் அர்ஜுனனும் உட்காடுறாங்க. ஆனா துரியோதனன் என்ன பண்றான், எனக்கு பதிலா எங்க மாமா சகுனி ஆடுவார்ன்ட்டு அவன் நழுவிடுறான். ஆனா அர்ஜுனன் அதே மாதிரி எனக்கு பதிலா என் மைத்துனர் கண்ணன் ஆடுவார்னு சொல்ல மாட்டார். அவர் தான் உட்கார்ந்துப்பாரு. திரௌபதியை துயிலுறும் பொழுது எல்லாத்தையும் கூப்பிடுவா, கடைசியா தான் கண்ணனை கூப்பிடுவா. அப்பதான் கண்ணனை வந்து அந்த புடவையை கொடுப்பாரு. அவர் நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சிருக்கலாம். இது வந்து நான் கேட்ட அந்த என் சின்ன வயசுல கேட்டதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து, கர்ணன் இல்லைன்னா 90% பாரத கதையே கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னாக்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நேருக்கு நேர் மோதிப்பாங்க. ஆனா கர்ணன்ட்ட மட்டும்தான் இந்திரன் உட்பட தெய்வாம்சம் கொண்ட இந்திரன் கூட சூழ்ச்சியாலதான் கர்ணனை வெல்ல முடிஞ்சது. அந்த கடைசி பாரத போர்ல கூட அப்பயும் கர்ணன் சூழ்ச்சியாலதான் கர்ணனை கொல்ல முடிஞ்சது. அப்ப கர்ணன் இல்லைன்னா மகாபாரத கதையில ஒரு கதை களமே நிறைய வந்திருக்கா. அவ்வளோ கிளை கதைகள்லாம் வந்ததுக்கு அடிப்படை கர்ணன் தான். இந்த கர்ணன் பாரத கதை வந்து நிறைய நினைவுகளை எனக்கு மீட்டு கொடுத்துருக்கு. அதுக்கு கதை சொல்லிக்குதான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அருமையான கதை, அருமையான நிகழ்வுகள், ரொம்ப அருமை அருமை அருமை. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரி ரேவதி அம்மா. பேராசிரியர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. நாள் போர்ல கர்ணன் வென்று விட்டான். 2வது நாள் போர்ல சூழ்ச்சியால் தான் தோற்கடிக்கப்படுகிறான். அதுவும் கண்ணன் தான். அதுக்கும் காரணம் கண்ணன் தான். நன்றி. சகோதரி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதை மகாபாரத கதையை கவிஞர் ரம்யா நடராஜன் மிக தெளிவாக அனைவருக்கும் புரியும் வண்ணமாக எடுத்து கூறினாங்க. அதுல வந்து தர்மன் ஒவ்வொருத்தரும் ஒரு கதாபாத்திரத்தையும் பற்றி அவங்களே சொல்ற மாதிரி இந்த கதை அமைப்பு இருக்குது. அதுல வந்து தர்மனுடைய சொல்லை விட கர்ணனின் அம்பு குளுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் நினைக்கிறான். அப்படி தர்மன் தேவையில்லாம சத்தம் போடுறான் அப்படிங்கிற மாதிரி. அது ஆரம்பத்துல நம்ம அந்த பாட்டுல கூட வரும், வில்லம்பு பட்ட துன்பம் வேதனை தராது, சொல்லம்பு பட்ட துன்பம் மாறாது அப்படிங்கிற வார்த்தை அதையெல்லாம் அதுல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அவங்க வந்து இந்த திரௌபதியோடைய மன ஓட்டம், நீ அர்ஜுனனுக்கே உரியவள்னு சொல்லியே வளர்க்கப்பட்டதுனால கர்ணனை அந்த பிள்ளை மனசுல நினைச்சிருந்தாலும் அதனால சாதிக்க முடியல. அப்ப 5 பேருக்கு மனைவியா ஆன பிறகு அந்த தர்மர் வந்து அவர் தர்மசாஸ்திரம் படிச்சாரு, ஒரு ரிஷி மாதிரி தான். அப்போ பீமனுக்கு வந்து இடிம்பிதான் லாயக்கு. அர்ஜுனனுக்கோட கல்யாணம் முடிச்சா பல காதலிகள்ல நம்மளும் ஒருத்தியா தான் இருக்கும் அப்படிங்கிற ஆதங்கத்தை அந்த திரௌபதி வெளிப்படுத்துறது விதம்லாம் இப்ப இவங்க சொல்லிதான் தெரியுது. அந்த சுபத்திரை போன்ற பெண்களும் அர்ஜுனனுக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்கும்போது அதுல ஒன்னா தானே நம்மளும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த திரௌபதியோடைய வருத்தம் தெரிகிறது. அடுத்தால நிறைய அதுல அவங்க வந்து ஒருத்தருடைய குணநலன்களையும் சொல்றாங்க.
கர்ணன் வந்து கர்ணன் தான் இதுல மத்தியமான பாத்திரம் அப்படின்னு. குந்தி வந்து அவ ஒரு பாவப்பட்ட ஜென்மம். மகனை பெற்றிருந்தும் இவன் என் மகன் அப்படின்னு உலகம் அறிய அவளால சொல்ல முடியல. திரௌபதியுடைய காதலும் ஜெயிக்கல. அடுத்து அர்ஜுனனுடைய கர்வம், அதனால இந்த மகாபாரத போர் நடந்தது. தர்மனினுடைய மடைமை, துரியனின் கயமை, இது எல்லாமே சொல்றாங்க. சகுனி வச்சு ஆட்டுறதுனால தான் இந்த சண்டை வருது. இவனும் தர்மனும் எல்லா பொருள்களையும் வச்சு சூதாடி இழந்த ஒரு இது அநியாயத்துக்கு இந்த மாதிரி சூதாட்டத்துல தோத்து போறது ஒரு இதா இருக்கு. கடைசியில திருக்குறள் சொல்லி முடிச்சது மிக அருமையாக இருந்தது. எனக்கு மகாபாரத கதையிலலாம் ரொம்ப பரிச்சயம், ரொம்ப ஆழமாலாம் தெரியாது. மேலோட்டமா தான் தெரியும். ஆனா அவங்க அந்த ரம்யா நடராஜன் சொன்ன மூலமாக உட்கார்ந்து கேட்டதுல நல்லா புரிந்தது. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. ஐயா சாத்தூர் கணேசன் ஐயா சொல்றீங்களா? வாழ்க வளமுடன். பேராசிரியர் வணக்கம். சிங்கக்குட்டி சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இன்று வெண்டிலன் என்ற போதும் என்ற ஒரு சிறுகதையை வந்து நம்ம தோழர் ரம்யா நடராஜன் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த மகாபாரத கதையை நாம் கேட்கும்போது ஒரு சில கருத்துக்கள் வந்து நாம் இதுவரை கேள்விப்படாத கருத்துக்களையும் அவங்க சொன்னாங்க. அதாவது திரௌபதியினுடைய இது அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட முடியுது. இன்னொன்னு, வெண்டிலன் என்ற போதும் அப்படிங்கும்போது ஒரு வெற்றி இல்லை என்று சொல்ல போதும் கர்ணனுக்கு உண்மையிலேயே வெற்றிதான் என்று சொல்லுவதாக தோமுசி சொல்ற மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு காரணமே அவங்கவுங்களுடைய தன்மையினால, அவங்களுடைய இந்த உணர்வுனால, அவங்க செய்த தவறுகளினால, கயமையினால, மடமையினால, அந்த ஆத்திரத்தினால நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது அப்ப உண்மை இந்த கதையை பொறுத்த மட்டும் வந்து பக்தி மார்க்கம் ஆன்மீகத்தோட கலந்து இருக்கிறதுனால நம்ம வந்து அவர் வந்து கண்ணன் அவதாரம் எடுத்திருக்காரு. அது ஒரு பாரத போர்னு இந்த மாதிரி நடந்தாதான் மக்களிடத்துல வந்து ஈஸியாக எளிமையாக சென்றடையும் என்று சொல்லுவதோடு இருக்கிறது. இன்னொன்னு, இந்த தலைப்பு என்று சொல்லும்போது அவர் தோமுசி வந்து கர்ணனை வந்து வெளிப்படையா காட்டவன் கர்ணன் தான் சிறந்தவர் என்று சொல்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆனா கண்ணன் வந்து இதெல்லாம் கிடையாது, இந்த போர் நடக்கிறதுக்கு காரணமே இவங்களுடைய தன்மையினாலதான் போச்சு, அவங்க செய்த தவறுனாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இந்த வகையில வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கதையை வந்து நம்ம எந்த லெவல்ல எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கொண்டால் இதை நம்ம புரிந்து கொள்ளலாம், இல்ல போராக எடுத்துக்கொள்ளலாமா, இல்ல ஒரு சமதர்மத்தை காப்பதுக்காக எடுத்துக்கொள்ளலாமா, இல்ல மற்றவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொள்வதான் தெரியவில்லை. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கு நன்றி. நன்றி சிங்கக்குட்டி. ராஜாமணியம்மா, நீங்க பதிவு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ராஜாமணிங்கிற பேர்ல இருக்குங்க. நீங்க விமர்சனம் சொல்லுங்களேன், நல்லா இருக்கு உங்க பதிவுகள். ராஜாமணிங்கிற பேர்ல வருகிறேன் ஐயா. நல்லா இருக்கு. விமர்சனம் பார்த்துட்டே அனைவருக்கும் இருக்கேன். மகிழ்ச்சி. விமர்சனம் பார்த்துட்டே வணக்கம். இருக்கேன். வணக்கம். நம்முடைய தோழர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை நான் தினமும் இந்த கதை சொல்லியை கேட்கும் பொழுது கதைகள் பற்றிய ஒரு திறனாய்வு வந்து பின்னோட்டம் கொடுக்கிறவங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். கதை சொல்லி வந்து கதையாசிரியர் என்ன மனசுல வச்சிருக்காரோ அதை அப்படியே சொல்லிடுறாங்க அழகு போல. யாருமே அதுல இருந்து நழுவுறதே இல்லை, அது அப்படியே அழகா சொல்லிடுறாங்க. ஆனா பின்னோட்டம் கொடுக்கக்கூடியவர்களுடைய கண்ணோட்டம் இருக்கு பாருங்க, அது பல விதங்கள்ல இருக்கு. அதை தான் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அது மாதிரி இந்த கதையில கூட கடைசியில சொல்றாரு பாருங்க அந்த கருத்துக்கள் பூரா. கர்ணன் போனதுக்கு அப்புறம் அர்ஜுனனுடைய கர்வம் போயிருச்சு, குந்தியனுடைய பாவம் போயிருச்சு, திரௌபதியினுடைய காதல் போயிருச்சு அப்படின்னும் பொழுது அர்ஜுனன் சொல்லுவான், கர்ணனை நான் தான் வென்றுட்டேன், அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சொல்லுவார், இத்தனை பேரும் சேர்ந்து தாண்டா அவனை அடிச்சுட்டாங்க, செத்த பாம்பை நீ அடிச்சுட்டு நான் அடிச்சேன்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதத்துல சொல்லக்கூடிய ஒரு கருத்துகளாக கூட பிற கதைகள்ல நான் கேட்டிருக்கேன். அம்மா ரேவதி அம்மா அவங்க சொன்ன மாதிரி எங்க ஊர்கள்லையும் திரௌபதியினுடைய அந்த திருவிழா காட்சிகள் நடக்கும். 18 நாள் அந்த மகாபாரத கதைகள் சொல்லுவாங்க. சின்ன வயசுல அது கேட்டுதான் நாம என்ன அவங்க சொல்லி கேட்டிருக்கோமோ அதுதான் நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கதை சொல்லிகளினுடைய கதையும் சரி, நம்முடைய பின்னோட்டம் கொடுக்கக்கூடிய எண்ணமும் சரி, ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் இன்னைக்கு சொன்னவங்க வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு.
அந்த நடையில அவங்க அப்படியே அவர் என்ன திறனாய்வு நோக்குல சொன்னாரோ அப்படியே சொல்றாங்க. கொஞ்சம் கூட மாறல. தன்னுடைய கருத்துகள் எதுவுமே இல்ல. அப்ப திறனாய்வு கருத்தோட இந்த கதை சொல்லியிருக்காங்க. அந்த நோக்கிலேயே தான் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துகள். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிங்க ஐயா. நன்றி தோழமையே. இந்த அம்மாட்ட ஒரு சங்கரநாராயணன் அம்மா, நீங்க பின்புலத்தை எப்படி இப்படி வச்சுக்கிட்டீங்க? இது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கு. நானு பின்புலம் இது டேபோ இதுவோ இருந்தாதான் போட்டுக்கலாங்க ஐயா. எப்படிங்க? நம்ம என்னது? கணினியில இருந்தாலும் போட்டுக்கலாம். கணினி? ஓஹோ, கணினி மூலமா. சரி சரி. அது பின்னால அந்த விஷுவல் பேக்ரவுண்ட். நன்றி நன்றி. நன்றி. சங்கரநாராயணன் தோழர் எதுவும் சொல்றீங்களா? பேராசிரியர் முனைவர் ரா நாகேந்திரன் ஐயா எதுவும் சொல்றீங்களா? ஏன்னா எல்லாரையும் நான் கேட்கிறேன், உங்களை கேட்கலன்னு நீங்க முருகனை தவறுதல் எண்ணிடக்கூடாது. அதனால நாகேந்திரன் ஐயா, சங்கரநாராயணன் ஐயா. சரி அம்மா, நிறைவா எதுவும் ரம்யா அம்மா சொல்றீங்களா? ஆமாங்கய்யா, அவர் வந்து கண்ணனை வந்து அவர் ரொம்ப ஐயா ரொம்ப சொல்லிட்டாரு. அதனால நடுவுல பூந்துட்டேன். கண்ணன் வந்து இந்த தோமுசி ஐயா இந்த கதையில சொல்ற மாதிரி கண்ணன் வந்து தன்னுடைய மனசுல ஒரு பாரதம், அது வந்து குட் வெர்சஸ் ஈவில்ன்ற மாதிரி நன்மை ஒரு பக்கம், கயமை எல்லாமே ஒரு பக்கம், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பக்கமும் கர்வங்கள் இருக்கு, இந்த பக்கமும் வந்து மடமத்தனம் இருக்கு. அது எல்லாம் கூட ஒத்துக்கக்கூடிய விஷயம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து அடுத்தவனை எப்படி அடிச்சு தூக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அது 2த்துக்கும் நடுவுல நடக்கிற போரா இருந்தது. அத வந்து ஆட்டி வைக்கிறதா சொல்றான் கண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. கண்ணன் பண்ணாத தில்லாலங்கடி இல்லன்றத ஒத்துக்கிறேன். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி ராமாயணம், ராமன மாரி இருந்துட்டாக்க வந்து அம்மா சொல்றதுக்கும், தம்பி சொல்றதுக்கும் சரி சரின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ என்ன சொன்னாலும் நான் பண்ற வழியில தான் போவேன்ற ஆட்களும் தேவை. அப்படி இல்லன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால வஞ்சத்தால தான் அடிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல கண்ணன் போயிட்டு இருக்கிறதா நான் பதிவு பண்ண விரும்புறேங்க ஐயா. அப்புறம் இந்த மகாபாரதத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி யாரோ கேட்டிருந்தாங்க. இல்ல, இது வந்து தோமுசி ஐயாவினுடைய பார்வை. மகாபாரதத்திலயோ எங்கேயுமே வந்து எனக்கு கேள்விப்பட்டதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நான் முழுசா மகாபாரதம் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச புத்திக்கு வந்து மகாபாரதத்துல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து திரௌபதி கர்ணனை விரும்பினாள் அப்படிங்கிற இடம் இல்ல. இது வந்து சாதாரணமாவே நம்ம ஒரு பெண்ணுடைய மனநிலை எடுத்துக்கிட்டாலும், என்னதான் பொன் பொருள் எது கொடுத்தாலும், நேரமே செலவிட்டாலும் மரியாதை கொடுக்காத ஆண்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க பெண்கள்ன்றதுதான் முழு உண்மை. ஒரு மரியாதை இல்ல, ஒரு மதிக்கல அப்படின்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல கர்ணனை வந்து ஒரு ஒரு லாஜிக்கலான்றதுக்காக இதை நான் சொல்றேனே தவிர, அது எங்கேயும் பேசப்படவில்லைன்றதுதான் எனக்கு தெரிஞ்ச நிஜம். அவள் திரௌபதி வந்து துகிலுறுப்பு நடக்கும் அந்த அந்த சபையில வந்து கர்ணன் இருந்தான். தொடைய தட்டி துரியோதன மடியில உட்காரு பாஞ்சாலி அப்படின்னு சொல்லும் போது கர்ணன் வந்து துரியோதனன் தொடைய காமிச்சான். இந்த மாதிரியான ஒரு சூழல் கதை கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த கர்ணன் மேல திரௌபதிக்கு காதல் இருந்திருந்தாலும் அந்த இடத்துல போயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அவளுக்கு இருந்ததா எந்த இதுலயுமே இல்ல. ஒரு ஒரு அதாவது சில கதைகளை வந்து நம்ம தொடக்கூடாது, அதை அப்படியே தான் வச்சுக்கணும், அந்த டேபுன்னு அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ஒட்டச்சு எரிஞ்சு ஒரு புதுமையான சிந்தனத்துல ஏன் அவ அப்படி நடிச்சிருக்க கூடாது, ஏன் இப்படி இருந்திருக்க கூடாது, ஏன் அவளும் ஒரு பெண் தானே, அவளுக்கு ஏன் அந்த மாதிரி எண்ணம் இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான புதுமையான சிந்தனைகளை உட்புகுத்தி தான் இப்போ புதுமை பித்தன் ஐயா எழுதின அகல்யைன்னு நினைக்கிறேன். அந்த கதையிலயும் வந்து அகலிகையுடைய இதை பத்தி தான் அவர் எழுதியிருப்பாரு. அது நம்ம முற்றிலுமே நம்ம யோசிக்காத ஒரு விஷயமா இருக்கும். இப்படி கூட இருந்திருக்கலாமோ, இப்படி கூட இருக்கலாமோ, இப்படி கூட இருக்கும் தானே அவங்களுடைய மனநிலை அப்படின்ற மாதிரி பொருத்தி பாக்குற மாதிரி அவங்க உடைச்சி எழுதியிருப்பாங்க. அதுதான் அந்த புதுமைக்கான விஷயமா அங்க கருதுறேன். மத்தபடி இது நான் புனைவா எடுத்துக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஆஹ் அந்த காலத்துக்கு இப்ப நம்ம ஒரு கதை படிச்சோம்னா அந்த காலத்துக்கான கதை படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த புராணங்கள் வந்து ஒரு ஒரு அதாவது தருமன் வந்து முதல் தடவை இழக்கிறான். அதுக்கப்புறம் நாட்டை திருப்பி கொடுக்குறாங்க. மறுபடியும் அவன் சூதாட கூப்பிடும் போது போறான்.
அவன் போறதுக்கு காரணம் வந்து பெரியவர்கள் கூப்பிடுறாங்க போறேன்னு. இந்த காலத்து மக்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அண்ணன் பணைய வைக்கிறான், தம்பி தலைய நீட்டுறான்ற விஷயம் இந்த காலத்துல சத்தியமா யாருக்குமே பொருத்தி பார்க்கவே முடியாத விஷயம். அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளா இருந்திருக்காங்க. அது வந்து அந்த காலத்து விஷயம். அதனால அந்த திரௌபதிக்கு வந்து அர்ஜுனன்னு சொல்லி வளர்த்தான்றதும் எனக்கு புதுமையான விஷயமா தான் இருந்தது தோமுசி ஐயா சொல்லும்போது. அது புனைவாவும் இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. ஆனா திரௌபதின்றவ வந்து சாதாரண பெண் இல்ல. அவ வந்து ராஜகுமாரி, முறையாக போர் பயிற்சிகள் உட்பட எல்லாமே எடுத்த ஒரு வீரமங்கை அவ. அவளுக்கு வந்து இவனை நம்பி இருக்கணும், இவன் கூட இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஒரு மெல்லினமான ஒரு மெல்லிய பெண் உணர்வுகளை மட்டுமே சித்தரிக்கப்படுகிறாளோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு புனைவா தான் எடுத்துக்க முடியுது. அப்போ அந்த மகாபாரத காலத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும்போது உளவியல் ரீதியான மாற்றங்கள், வாழ்க்கை முறை ரீதியான மாற்றங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கு, இந்த மாதிரியும் ஒரு பார்வை இருக்கலாமே அப்படின்னு அவர் உடைச்சு எழுதுறதுதான் ஒரு புதுமையான விஷயமா கருதுறேங்க ஐயா. நன்றிங்க. நன்றி தோழமையே. ரொம்ப கோபம், ஆதங்கம் பயங்கரமா இருக்கின்றது. வஞ்சகத்துல எதுவுன்னா நம்மளும் வஞ்சத்தால் அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற புரட்சிகரமான வரி. எதுவா இருந்தாலும் ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும். ஒரு பெண் அப்படிதான் இருக்கணும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடவில் மிக சிறப்பாக தன்னுடைய நிறைவு பகுதி தந்த தங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தொடர்மிக்க மருத்துவர் தாரம் ஐயா அவர். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளா வர முடியல. இன்னைக்கு அம்மா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த வெண்டிலன் என்ற போதும்ன்றதுல கம்பரோட வார்த்தைகளை சொல்லி ராவணன் எவ்வாறு ராமனுடைய போல் இருக்கும் வரை அவனும் இருப்பானோ அதே போலதான் இந்த கதை இதுல எடுத்துக்கிட்டு இவங்களுடைய ஒவ்வொரு உள்ள கிடக்கையும் அவரு மறுவாசிப்பு செய்யறார். மகாபாரதத்தை மகாபாரதம் எப்பயோ எழுதப்பட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு உள்ள சூழலில் நான் அதை பார்த்தால் எவ்வாறு பார்ப்பேன்? திரௌபதி என்ன நினைத்திருப்பாள், தர்மன் என்ன நினைத்திருப்பான், அர்ஜுனன் என்ன நினைத்தான் அப்படின்றதெல்லாம் வச்சு அந்த கதையை பின்னும்போது ஒரு இன்னைக்கு உள்ள இந்த நியாயம் ஒழுக்கம் எதுவுமே வந்து எல்லா காலத்துக்கும் ஒன்னாலாம் இருந்ததில்லை. ஒவ்வொரு காலமும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. மகாபாரதத்தில் 5 பேருக்கு ஒருத்தி மனைவியாக இருக்கும்போது அது ராமாயணத்துல ஒருவனுக்கு ஒருத்தியாக மாறுது. இப்படி பல்வேறு ஒழுக்கத்திலையும் அந்த மாதிரிதான். அப்ப இந்த சிந்தனையின் போக்கில் இன்றைய நிலையில் நான் எதை பார்க்கும்போது அப்படின்னும் போது வெற்றி பெற்றவன் தான் புகழ் பெற்றவன் என்று இல்லை, வெற்றி பெறாதவர்கள் கூட இல்ல சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்கள் கூட ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த கதையை வந்து மிக அருமையா சொன்னாங்க. பின்னூட்டம் வழங்கிய அவங்கெல்லாம் ரொம்ப அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. ஆய்வு நோக்கில் சொல்ல வேண்டும் என்றும் சொன்னாங்க. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி அவர்களே. நாளைய நிகழ்வுக்கு நாம் போயிடுவா. நாளைக்கு புதுமைப்பித்தனுடைய சாப விமோசனம் முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்கள் நம்மோடு கதை சொல்லியாக நாளைய தினம் பயணிக்க இருக்கிறார்கள். தோழர்களே, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல படைப்பு காலம் கடந்து எப்பொழுது நிற்கும் என்று கேட்டால் சரியான தரவுகளோடு, இன்னமும் சொல்ல போனால் நீங்க கூட ஒரு இடையிலோட அம்மா சொன்னாங்க புனைவு அப்படின்னாங்க. இந்த புனைவை நம்ப வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டமைப்பு ஒண்ணு கட்டமைப்பாங்க. அதை நான் நேரடியா வெளிப்படையா இணையத்துல போறதுனால சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே ஒரு படம் தான் உதாரணம். என்னன்னா, இந்த புளிய புண்ணது எங்க அப்பான்னு சொன்னாத்தான் சோறு விடுன்னு சொன்னாங்க, அதனால நான் வேற வழி இல்லை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தான். அது அப்படியும் புனைவுகள் இருக்கின்றது, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அப்படியும் புனைவுகள் இருக்கின்றது என்பது பெரும்பான்மையாகவும் இருக்கிறது. ஆனால் இது போல ஒரு அடித்தட்டு மக்களை வாழ்வியலை பேசுகிறவர்கள் அந்த நம்முடைய மரபு வழியாக பாதுகாக்கப்படுகிற ஒரு சில நிகழ்வுகளை உள்வாங்கி கொண்டு இது நடந்ததா நடக்கவில்லையா
இது எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்கிற அலசி பார்க்கிற போக்கு உண்டு. காரணம் நான் இது எவ்வளவு நேரம் சொல்றேன்னா, நீங்கள் கதை சொல்லுகின்ற போது நாங்களாம் சின்ன பிள்ளையா ஸ்கூல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மேடை இருக்கும் நடுவுல, இங்கிட்டு சைட்ல இங்கிட்டு ஒரு மேடை இங்கிட்டு ஒரு மேடை இருக்கும். 3 டயத்துல 3ல இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நடந்துட்டு இருக்கும்போது இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இந்த 3ஐயும் பார்க்கிற மாதிரியான அப்படிலாம் ஸ்கூல்ல பாரு. அது மாதிரி நீங்க கதையை மாற்றி மாற்றி கொண்டு போன போக்கு என்பது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, வென்றிலன் என்ற போதுங்கிறது தோமுசி சொன்ன கதை என்னன்னா, கர்ணனுடைய தியாகம்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரே ஒரு விஷயம் தான், அவன் தோல்வியுற்ற போதும் அவன் அடைந்த பெருமையை விவரிக்கிறது. விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது மனிதன் இறந்த பிறகும் அவனுடைய புகழை இன்னும் பேசுகிறார்கள். அது விமர்சனமா கூட இருக்கலாம், சரி தப்பு அப்படிங்கலாம் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு ஒரு இன்னமும் சரியா சொல்லுமே, ஒரு கதாபாத்திரத்தினுடைய பாத்திர படைப்புன்னு நம்ம ஒரு இலக்கிய கட்டமைப்பா ஒரு பாத்திரத்தினுடைய படைப்புன்னு வச்சுக்கோமே, அந்த பாத்திர படைப்பை மீண்டும் மீண்டும் வாசகனுடைய மனத்தில் கேள்விகளை எழுப்புகின்ற பொழுதுதான் அங்கே நிற்க முடியும். காரணம் எப்படின்னா, திரௌபதி எடுத்துக்கிட்டோம்னா கண்ணன் அவளுக்கு ஒரு கண்ணன் என் காதலன் அப்படின்னு வச்சுக்கிறான். குந்தி எடுத்துக்கிட்டா மகன் வச்சுக்கிறா. தர்மன் எடுத்துக்கிட்டா அண்ணன் வச்சுக்கிறான். கண்ணன் எடுத்துக்கிட்டா அவன் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சூத்திர கயிறு போன்றவன், தியாகம் செய்தவன் அப்படின்னு சொல்றான். அர்ஜுனனும் அதே மாதிரிதான், அவன் தியாகின்னு. ஆக ஒரு மனிதனுடைய முகங்களை, பல்வேறு தனமான வாழ்வியலை ஒரு ஒண்ணும் இல்ல, தோமுசி சொல்ல வருகிற செய்தி அதுதான். இந்த உலகம் எப்படி பார்க்கிறது என்பது முக்கியம் அல்ல, நீ வாழுகிற வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். செய்தி அதான், சொல்ல வர்ற செய்தி அதான். நீ வாழ்கிற வாழ்க்கை, நீ வாழ்ந்த பிறகு இந்த சமூகம் உன்னை எப்படியெல்லாம் பேசும் என்பதற்கு இந்த கதையை உள்வாங்கி கொண்டு பல்வேறு கதாபாத்திரமாக அவரே மாறி கதையினுடைய மூலக்கருவை சிதைக்காமலும், அது ரொம்ப முக்கியம் தான். மூலக்கருவை சிதைச்சிட்டோம்னா போச்சு, பிரச்சனை வந்துடும். மூலக்கருவை சிதைக்காமலும் அவனுடைய கொண்டு போன போக்கு என்பது, சிறுகதை படைப்பாளி ஒரு புராண கதையை எடுத்துக்கொண்டு மேற்கோளாக அல்லது மூலமாக அதை எடுத்துக்கொண்டு கையாளுகின்ற பொழுது ஒரு படைப்பாளிக்கு எவ்வளவெல்லாம் கவனம் தேவை என்பதற்கு இது ஒரு ஆய்வுலகில் மிகப்பெரிய சான்று. எத்தனை கதைகள் நீங்க தோமுசி ஐயா பொறுத்த மட்டும் அவர் எழுதிய கதைகள், ஒரு சில கதைகள் காலம் கடந்தும் பேசக்கூடிய கதைகள். சிறுகதை வடிவத்தினுடைய நேர்த்தி அல்லது கதை கருத்தை வெளிப்படுத்துகிற தேர்ச்சி, இன்னமும் சரியா சொல்லணும் ஆகச்சிறந்த கதைகள். வென்றிலன் என்ற போதா இருக்கட்டும், பிரிவு உபசாரமா இருக்கட்டும், ஆணைத்தீயா இருக்கட்டும், நீயும் நானும் போன்ற இந்த கதைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு கதையினுடைய வடிவத்தை, சிறுகதையினுடைய வடிவத்தை அடுத்த தலைமுறைக்கு தோமுசி சரியாக கடத்தியிருக்கிறார். கடத்திய கதை நீங்கள் சரியாக இன்றைக்கு கதை சொல்லியாக கடத்தி இருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பிரபன்றம் உங்களுக்கு நெஞ்சமேர்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை பதிவு செய்து, தோழமைகளை நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின்கள் உங்களோடு இணைந்து பயணிப்பும் தோழர் ஜீவாவின் கனவுகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பிரபன்றம் உங்களோடு. நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிங்க.